இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்கியாவுடைய மகளான இனியாவுடைய வாழ்க்கையவே அவங்களுடைய படிப்பையே கிட்டத்தட்ட ராதிகா காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் சமையல் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, கோபியா, இந்த பக்கம் பாக்கியாவா அப்படிங்கிறதுல பாக்கியா ஜெயிக்கிறதுக்கு கிட்டக்க நெருங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 20 நிமிஷம் தான் டைம் இருக்குது. கோபியுடைய முதல் ஒரு டெசர்ட்டான கேக் தீஞ்சு போச்சு, சாக்லேட் கேக்கு. ஸோ அது தீஞ்சதுனால உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் என்ன செய்ய முடியுமோ செய்யலான்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் இப்போ பாக்கியாவுக்கு பெண்ணக்கோட்டா நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் பண்ணக்கோட்டா நல்லா வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க தலையில் விட போகுது. ஏன் அப்படின்னா கரெக்டாக இப்போ ராதிகா கால் பண்ண போகிறாங்க, இனியாவோட ஃபோன்லேருந்து கால் பண்ண போகிறாங்க. இனியா கால் பண்ணுறா, என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் கேட்டு வரேன்னு ஒரு போட்டிக்கு நடுவில் கிளம்பி ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னா அவங்க எந்த லட்சணத்தில் போட்டியில் இருக்காங்கன்னு பாருங்கள். அதுவும் எந்த லட்சணத்தில் ஒரு போட்டி அப்படின்னா 2 ஷெஃப் கூட்டு அந்த பக்கம் திடீர்னு பாதியில் ஒரு ஷெஃப்பை நிறுத்திட்டு அவங்க இந்த பக்கமும் இவங்க இந்த பக்கமும் உட்காந்து சமைக்கிறாங்க வேறு. ஸோ இப்போ இதில் உடனே ஃபோனை எடுத்ததுக்கப்புறமா உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறக்கா தெரியுமா, உங்கள் பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகல, பப்புக்கு போயிருக்கா. பப்புக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, தகராறு பண்ணியிருக்கா. குடிச்சிட்டு தகராறு பண்ணாங்கன்னு போலீஸ் கூப்பிட்டு போக வேண்டியது நான் தான் காப்பாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று அறக்க பறக்க அடித்து இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இங்கே சமையல் போட்டியை தோத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாதியிலே அவங்க கிளம்பி போக என்னம்மா நீ போயிட்டாங்க, அவங்க போனதுனால இவங்க தான் வெற்றின்னு சொல்ல. ஆனால் ஈஸ்வரியும் சரி ஓகே இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கூட போக, கிளம்பி அங்கே போய் பார்த்தா அங்கே இப்போ வசனத்துக்கு மேலே வசனமாக ராதிகா பேசுகிறாங்க. ராதிகா சொல்கிறதோட சாராம்சம் என்ன, சொல்கிற விஷயங்களுக்கு மொத்தமாக சேர்த்து என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் பிள்ளைய நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடாமல் நான் நினச்சிருந்தா அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கலாம். அப்படி விடலை, காப்பாற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து காப்பாற்றி இங்கே நிற்க வச்சுருக்கேன். நிற்க வச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களையும் கூட்டு உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா என் பிள்ளைய கோர்ட்டு படி ஏறி சாட்சி சொல்ல வச்சிங்க, எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சூரி செருப்பு டெம்ப்ளேட்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இந்த பக்கம் ஒரு நல்ல அழகான ஒரு புது செருப்பையும் இந்த பக்கம் ஒரு பிஞ்ச செருப்பையும் வச்சுட்டு இதுவும் ஒன்றான்னு கேட்பார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இப்போ கேட்க வேண்டியது பாக்கியா கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, ஏன் மாமியார் மேலே, உங்களுக்கும் அவங்க மாமியார் அவங்க மேலே ஒரு பொய் பழியை சுமத்தி கொலை முயற்சி அப்படின்னும் கருவை கலைச்சது அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு அவங்கள ஜெயிலில் உட்கார வச்சுருந்தீங்க. அவங்கள இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருந்தா அவங்களுக்கு தீர்ப்பே விழுந்து அவங்கள ஆயுள் தண்டனையோ இல்லை மினிமம் 7 வருஷம் ஜெயிலோ போட்டு அவங்கள உள்ளே தள்ளியிருப்பாங்க. அவங்க வயசுக்கு அத்தனால அங்கே தாங்கியிருக்க மாட்டாங்க, ஜெயிலே செத்துருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு நிலமையில் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கடைசி நிமிஷத்தை எனக்கு கிடைச்ச குழுவான உங்கள் பொண்ணு கொடுத்த ஒரு சாட்சியை வச்சு உங்கள் பொண்ணை வச்சு தான் காப்பாற்ற முடியும்னு கூட்டு வந்தேன். அந்த கேஸை போட்டது யாருன்னா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் போட்டிங்க. நீங்கள் போட்ட கேஸில் உங்கள் அம்மாவும் நீங்களும் ஃபேமாக நம்புகிற ஒரு விஷயத்தில் நான் உங்கள் பொண்ணை தான் சாட்சி கூட்டுற போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லி பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருந்தா நீங்கள் உடனே அனுப்பியிருப்பீங்களா? அனுப்பியிருக்க போகிறதில்ல. என் அத்தையும் அவங்களோட வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சிருக்கும் ஜெயிலே, அவ்வளோ பெரிய தண்டனை. அப்போ திருப்பி இந்த பொண்ணு சொன்னிச்சுங்கிறதுக்காக ஒன்றா வாபஸ் வாங்கிடுவீங்களா? அது எந்த நம்பிக்கையில் நான் உங்களை நீங்கள் வாபஸ் வாங்கிடுவீங்கன்னு நம்புறது? பழி வாங்குறதுக்காக அத்தனை அளவுக்கு அப்படியே வன்மத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்கள். அதுக்காக வேறு வழி இல்லாமல் நான் கூட்டு போனதும் கண்ணு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உங்கள் கணவருடைய மகளான இனியாவை நான் நினச்சிருந்தா அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டுருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஒரு கீழ்த்தரமான பேச்சு, கேவலமான பேச்சு. இதில் டயலாக் வேறு. இதுதான் ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் வித்தியாசம். என்ன ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் வித்தியாசம் பேர்ந்துருக்கான் அப்படின்னு தலையில் ஒரு மட்டுன்னு ஒரு தட்டு தட்டிட்டு வந்திருக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் தட்டாமல் இப்போவும் பாக்கியா கேட்டுட்டு என்ன இருந்தாலும் நான் இனியாவை நான் மையுவை கூட்டு பண்ணது தப்பு தான், இனியா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் பாக்கியாவுக்கு பேசவே வராது. கடைசி வரைக்கும் ஊரில் இருக்க எல்லாட்டும் திட்டு வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா